الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال أحد الظالمين صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் விரிவுரைகளை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் 124வது ஆயத்தில் ஆரம்பமாகிய ஒய்திபுத்தலா இப்ராஹீம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன் என்று ஆரம்பித்து இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய சபபு நுசூல், இறங்கிய காரணங்கள், அதேபோல் அதனுடைய அகராதி பொருள்கள், அதனுடைய தொடர்பு, அதாவது அந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் என்ன என்பதையும், இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அதன் இலக்கிய நயங்களையும் பார்த்தவாறு நாம் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 176வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதிலே நாம் என்ன பார்க்க போகிறோம், எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் என்றால், இந்த நாம் பார்த்த இந்த அந்த 5-6 ஆயத்துகளிலே இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகளின் இலக்கியங்களை பார்த்தோம், விளக்கங்களை பார்த்தோம், அதன் அர்த்தங்களை பார்த்தோம், அதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போவது அந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை இந்த ஆயத்துகளில் நாம் பார்க்க போகிறோம். எனவேதான் நாம் அதற்கு தலைப்பும் அவ்வாறே கொடுத்திருக்கிறோம். நபிமார்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்துவது நோக்கம். வசன பயன்கள் என்றால் நபிமார்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்துவதுதான் நோக்கம். அல்லாஹு தஆலா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நபிமார்கள் மாசூமீன்கள் என்றால் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் அஹ்ல சுன்னத் அல் ஜமாத்துடைய அகீதா. இதுதான் நம்ம என்னது, நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். பாவங்கள் பக்கம் செல்லாமல், பாவங்கள் அவள் மூலம் ஏற்பட விடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய நியதி. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நபித்துவம் பெற்றதற்கு பின்பாக மட்டுமல்ல, நபித்துவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையும் அவ்வாறு தான் இருக்கும். அதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்முதாரணம் தான் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சிறு பிராயத்திலிருந்தே அதே போல்தான் சென்று கொண்டிருந்தது. நபிமார்கள் பொதுவாக சிறு பிராயத்திலிருந்தே பாதுகாக்கப்படுவார்கள். மக்களால் அவர்களை கண்ணியமானவர்கள் என்றும், சங்கையானவர்கள் என்றும், மிக ஒழுக்கம் நிறைந்தவர்கள் என்றும், நல்லவர்கள் என்பதாகவே பாராட்டப்பட்டு வரும். நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் அவருடைய நிலைகள் அப்படித்தான் வரும். பார்க்குற ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பின்பாக அவருடைய சமுதாயத்திற்கு தாவத் கொடுக்குறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சிங்களா? குன்த மர்ஜுவன், நீ எங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஆளா இருந்த. ரொம்ப, அதாவது நீங்கள் உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நாங்கள் உங்களை பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். அவர்கள் ஏகத்துவத்தை சொல்றாருன்னு தான் எங்களுக்கு கோபம். அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பொய்யானது, அல்லாஹ் ஒருவனே உண்மையானது என்றவர்கள் ஏகத்துவத்தை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள் அல்லவா, அந்த கோபம், அந்த பொறாமை தான் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதை தடுக்கின்றதே ஒழிய அவர்கள் மீது எந்த களங்கமும் கிடையாது. அதனாலதான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னக்க குன்த ஃபீனா மர்ஜூவா, நீங்கள் எங்கள்கிட்ட எப்படி இருந்தீங்க, ரொம்ப ஆதரவிக்கப்பட்டவரா, எதிர்பார்க்கப்பட்டவரா, எக்ஸ்பெக்டட் பர்சன், நீங்க ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மனிதராக இருந்தீங்க. திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே, நான் நபி என்பதாக, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹி வருகின்றது என்பதாக. இது அவங்களுடைய நடைமுறையில் உள்ளது. அப்போ நபிமார்கள்
நபித்துவம் பெறுவதற்கு முன்பாகவே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையும் இதே போல்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமீன், சாதிக் என்பதாக நற்பெயர்கள் பெற்றார்கள். நபியின் மீது அமானிதத்துடைய அந்த பொறுப்பு முழுமையாக மக்காவாசிகள் கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்திற்கு பேர் போனவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யும் போது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக திருமணம் செய்தார்கள். அப்ப நபியாக வரல அவங்க. நபித்துவம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வியாபார முறைகளை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஞானங்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய அமானித பேணுதலை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஒழுக்க முறைகளை பார்க்குறாங்க, அவங்களுடைய பேச்சு நடத்தை முறைகளை பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மனிதர் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்திலே ஒரு சம்பவங்கள் வருகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு விழா நடக்கப் போகிறது. அதற்காக செல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டமாக நாட்டம் கொண்டு செல்கிறார்கள் சிறு வயதுல. ஆனா போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே தூங்கிறாங்க. படுத்து ஒரு இடத்துல அப்படியே தூங்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் முடிந்து எல்லாம் திரும்ப வர வரைக்கும் நபி இங்கே படுத்திருக்காங்க. காரணம் என்னது? அதுபோல இடங்களுக்கு கூட அல்லாஹ் போக விடுவதில்லை. அதே போல் ஒரு முறை அந்த மக்கால கற்களை சுமந்து கொண்டு தலையில சுமக்கக்கூடியது வழக்கம். அவ்வாறு வழக்கத்தின் ஏற்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல நிர்வாணம்ங்கிறது பெரிய ஒரு குறைவுள்ள பொருளாக, குறைவுள்ள ஒரு விஷயமாக கருதப்படாது. தவாஃப், மக்கா காபத்துல்லாவை தவாஃப் செய்வதை எப்படி செய்வார்கள்? நிர்வாணத்தோடு செய்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இதனால் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேட்டியை மடித்து தலையில வச்சுக்கொண்டு அதன் மீது சுமந்து செல்வார். அப்போ அந்த முறையில் நபியினுடைய வேஷ்டியை எடுப்பதற்காக, சிறுவர் தானே, அபூ தாலிப் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். எடுக்கவுமே நபி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே என்ன செய்றாங்க, நபியை அதே போல அவங்கள எடுக்காம அப்படியே என்ன செஞ்சுறாங்க, வேட்டியை விட்டு நபியினுடைய ஆடையை களையவில்லை. இது நபிமார்களை அல்லாஹு தாலா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து 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 பாதுகாத்து வளர்க்கிறார். நபித்துவம் பெறுவதற்கு முன்பாக, நபித்துவம் பெற்றதற்கு பின்பாக அவங்களுடைய வாழ்க்கையும் அதைவிட பரிசுத்தமானதாக இருக்கும். ஏன்னா நபித்துவம் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் புறத்து கொடுக்கப்பட்ட ஒரு தேர்ந்தெடுப்பு. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய போங்கே தனியாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். என்றாலும் நபித்துவம் பெற்றதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் என்றால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சில உணர்த்துதல்கள், ஒரு சில கட்டளைகள், ஒரு சில ஏவல்கள் வறுமை என்றால் அது ஏன்? அது நபிமார்களுக்கல்ல, மாறாக உம்மத்துக்கு. லைன் அஷ்ரக்த லயஹபத், லைன் அஷ்ரக்த, நபியை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த நபி நோக்கம் கிடையாது, உம்மத்தான் நோக்கம். அந்த காஃபிர்கள் நோக்கம், யூதர்கள் நோக்கம், சில நேரம் உம்மத்தி முஸ்லிமா நோக்கமாக இருக்கும். ஏன்னு சொன்னா நபியினுடைய அந்தஸ்து தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து தான். அவர்களுக்கு சொல்வதன் மூலம் இந்த உம்மத்திற்கு, சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா சில விஷயங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறான். அதனால்தான் அந்த விஷயத்தை அவங்களுக்கு உணர்த்துகிறான். எனவே நபிமார்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்துவது, மக்களுக்கு அல்லாஹு தாலா படிப்பினைகளை எடுத்து காண்பிப்பது தான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்துகளுடைய வசனங்களுடைய பயன்களிலே இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக சொல்லப்படுகிறது. மேலும் நபிமார்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா அவர்களை மேலும் மேலும் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. நாம் பார்க்குறோம்ல, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில சோதனைகள் வருகின்றது என்றால் அவருடைய பாவங்கள், மனிதனுடைய அடிப்படையில் பாவங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுக்குறான். அதே போல் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி வரும், அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்க போகணும்னு சொன்னால் நபிமார்கள், ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏறும்படி தான், அவங்க இறங்கும் வரிசை கிடையாது, ஏறும் வரிசை மட்டும்தான். மலக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டு, என்ன, நாட் அப் நாட் டவுன், அதாவது அப்பும் கிடையாது டவுனும் கிடையாது, ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது. இது மலக்குமார்களுடைய தன்மை. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை நேரில் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி வணங்குறாங்க. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் யசீது என் குசு, ஹதீஸில் வர மாதிரி என்ன செய்யும், அதிகரிக்கும் குறையும், கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். நல்ல மாஹூல் சூழல்கள், நல்ல விதமான ஏற்பாடுகள் இருந்துச்சுன்னா கூடும், கொஞ்சம் மாஹூல் கெட்டு போச்சு, கொஞ்சம் சீர்கேடு ஏற்பட்டுச்சுன்னா குறையும்.
அதே நேரத்துல நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஈமான்ல அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நாளுக்கு நாள் கூடுதல். அவங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்கன்னா அப்படி நம்பிடுவாங்க, அதை அப்படியே நினைச்சுவாங்க. ஈமான்ல அவங்களுக்கு அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனால நபிமார்களுக்கு சொல்வதன் மூலம் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறது, அவங்களுடைய படித்தரங்களை கூட்டுவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கும். அது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளே செல்லலாம். கிதாபுடைய ஆசிரியர் என்ன விஷயங்களை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயிது. அல் ஃபாயிதத்து. அல் ஃபாயிதத்து என்பதன் ஜமா தான் அல் ஃபவாயித். பயன்கள், பலன்கள், படிப்பினைகள் என்பதற்கு சொல்லலாம். அல் ஃபாயிதத்துல் ஊலா, முதலாவது படிப்பினை. இதற்கு முன்பெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டு வந்தது. விளக்கங்கள், தஃப்சீர்கள், பொருள்கள், அகராதி, அடுத்து கடைசியாக இலக்கிய நயங்கள், இது சம்பந்தமாக பேசப்பட்டு வந்தது. இப்பொழுது அதனுடைய தொடரிலே பயன்களை பற்றி பேசப் போகிறோம். பலன்கள் என்ன, பிரதிபலன் என்ன? முதலாவது ஃபாயிதா என்ன? தக்தீமுல் மஃஊலி ஃபீ கௌலிஹி இபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு. இபுத்தலா சோதித்தான், இப்ராஹீமை ரப்புஹு அவர்களுடைய இறைவன். ஆயத்து என்ன வருது? இபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு. இபுத்தலா சோதனை செய்தான், இப்ராஹீமை மஃபூலாக வருது, ரப்புஹு அவருடைய ரப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு அவர்கள் என்ன செஞ்சான்? சோதித்தான் என்று சொல்றோம். அப்போ இந்த இடத்துல தக்தீமுல் மஃஊலி, மஃஊல் முன்னாகி உள்ளது. மஃஊலை முன்னாக்கிறத பார்க்கும். இப்போ இப்ராஹிமங்கிறது அந்த இடத்துல மஃஊல், ரப்புங்கிறது ஃபாயில். நான் சோதிக்கக்கூடியவன், சோதனை என்ற செயலை செய்யக்கூடியவன் அல்லாஹ்வா இருக்கான். சோதிக்கப்படுறவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த இடத்துல தக்தீமுல் மஃஊல், மஃஊலை முற்படுத்தி இருக்குது ஃபாயிலை விட. மஃஊலை ஃபாயிலை காட்டிலும் முற்படுத்தி இருக்குது, நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம்ங்கிற மஃஊலை ரப்புங்கிற ஃபாயிலை விட என்ன செஞ்சிட்டோம்? முற்படுத்திட்டோம். சரி. வாஜிபுன் லி இத்திசாலில் ஃபாயிலி பி ضمீரின். வாஜிபாகும் தக்தீமுல் மஃஊலி வாஜிபுன், மஃஊலை முற்படுத்துதல் கௌலிஹி இந்த இடத்துல இபுத்தலா இப்ராஹிம ரப்புங்கிறதுல வாஜிபாகிடுச்சு. ஆனால் இத்திசாலில் ஃபாயிலை இணைப்பதை கொண்டு மில் அமீரின், ஃபாயிலை ஒரு அமீரை கொண்டு இணைப்பதன் மூலமாக, என்ன லமீரு? யஊது அலல் மஃஊலி, மஃஊலின் மீது திரும்பக்கூடிய ஒரு அமீரை கொண்டு ஃபாயிலுடன் இணைப்பதன் மூலமாக வாஜிபாகிவிடும். அப்போ இணைப்பதன் மூலம் வாஜிபாகிவிடும். எனது மஃஊலை முற்படுத்துதல். அப்போ என்ன செய்யறது? மஃஊலை முற்படுத்துன்னு சொன்னா ஃபாயில் என்ன செய்யணும்? ஒரு லமீரை கொண்டு வரணும், அந்த லமீர் மஃஊலின் பக்கம் திரும்பணும். இந்த இடத்துல பாருங்க, இபுத்தலா இப்ராஹிம ரப்பு. இப்ராஹிமங்கிறது மஃஊல் முற்படுத்திட்டோம், ரப்புங்கிறது ஃபாயில். ரப்புல என்ன செஞ்சிட்டோம்? ஒரு லமீரை கொண்டு வந்துட்டோம், ஹூங்கிற லமீர். அந்த லமீர் எங்க திரும்புது? இந்த ஹூங்கிற லமீர் எதன் பக்கம்? ஃபாயிலின் பக்கம். இத்திசால் ஃபாயில், ஃபாயிலோடு இணைவது. பில் அமீரின், இத்திசாலாம் இணைத்தல் ஃபாயிலுடன், எதை? லமீரை கொண்டு. ஒரு லமீர் ஹூங்கிற லமீரை இணைச்சிட்டோம். யஊது அந்த லமீர் திரும்புது அலல் மஃஊலின் பக்கம் திரும்புது. இப்ராஹிம்ங்கிற மஃஊலின் பக்கம் திரும்புது. சரி, இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டோம். சரி, தக்தீமுல் மஃஊல், இந்த மஃஊலை முற்படுத்துதல். ஃபலவ் குத்திமல் ஃபாயிலு, ஃபாயில் முற்படுத்தப்பட்டால் லசிம அவுதுல் லமீரி, லமீரை திருப்பது லாசிமாகிடும். அலா முத்தாஹிரன், அதாவது லஃப்ஸ் அடிப்படையில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு இஸ்மின் பக்கம் லமீரை மீட்டுவது அவசியமாகிவிடும். ஒரு துபத்தன் அந்தஸ்திலேயும் வரிசையிலையும், அதாவது லஃப்ஸ் அடிப்படையிலையும் தர்த்தீப் அடிப்படையிலையும் பின்னாகி இருக்கக்கூடிய
ஒரு மஃபூலின் பக்கம் பின்னா இருக்கக்கூடிய ஒரு இஸ்மின் மீது லமீரை மீட்டக்கூடிய லமீர் திரும்பக்கூடியது அவசியமாகிவிடும். உதாரணமா எப்படி இபுத்தலா ரப்புஹு இப்ராஹிம அப்படின்னு சொல்லும். இபுத்தலா ரப்புஹு இப்ராஹிம அப்படின்னு சொல்லிட்டா அப்ப இந்த இடத்துல லமீர் வந்து என்னது இப்ராஹிம அப்படிங்கிற பக்கம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இப்ராஹிம் பக்கம் இந்த லமீர் திரும்பக்கூடியதா இந்த ஹூங்கிற லமீர் பின்னாடி வரக்கூடிய இஸ்மின் பக்கம் பிற்படுத்தப்பட்ட வரிசையிலையும் பின்னான ஃபாயில் மஃபூல் அந்த அடிப்படையில் தர்த்தீபின்படி பின்னாடி ஆகியிருக்கக்கூடிய அந்த இஸ்மின் பக்கம் திரும்பக்கூடியதா ஆயிரும். அதான் சொல்லுவோம் ஃபலவ் குத்திமல் ஃபாயில் முற்படுத்தப்பட்டால் அப்போ அந்த உதாரணமாக ரப்புங்கிறத முற்படுத்திட்டு சொன்னான். இபுத்தலா ரப் அப்படின்னு முற்படுத்தின்னு சொன்னா லசிம அவுதுல் லமீர் லமீரை திருப்போது லாசிம் ஆகிவிடும் அலாமுத்த ஆஹிரின் அதாவது பின்னாகிய ஒரு இஸ்மின் மீது லஃபுதன் ஒரு துபத்தன் அதாவது லஃப்ஸ் அடிப்படையிலையும் வார்த்தை அடிப்படையிலையும் தர்த்தீபின் அடிப்படையிலையும் பின்னாகியுள்ள ஒரு இஸ்மின் மீது லமீர் திரும்பக்கூடியது அவசியமாகிவிடும். அதான் இபுத்தலா ரப்புஹு இப்ராஹிம அப்படின்னு ஆயிரும். அப்போ இந்த ஹூங்கிற லமீர் பின்னாடி வரக்கூடிய இப்ராஹிமுக்கு திரும்பக்கூடியதா ஆகிவிடும். அதான் சொல்றாங்க. உதாரணமாக எந்தெந்த இடங்களில் பொதுவாக மஃபூலை முற்படுத்துவாங்க ஃபாயிலை விட கண்டிப்பாக முற்படுத்தி ஆகணுங்கிற இடம் பார்க்கும்போது ஒன்றாவது என்னன்னு சொன்னால் ஃபாயில் வந்து ஒரு இன்னமாவை கொண்டோ அல்லது இல்லாவை கொண்டோ சுருக்கப்பட்டதாக இருக்கு. ஃபாயில் எப்படி இருக்கு இன்னமாங்கிற வார்த்தையை கொண்டோ அல்லது இல்லாங்கிற வார்த்தையை கொண்டோ மஹ்சூரா ஹசர் செய்யப்பட்டதாக சுருக்கப்பட்டதாக இருந்தால் மஃபூலை கண்டிப்பாக என்ன செய்யணும் முற்படுத்தி ஆகும். சரி அதே மாதிரி மஃபூல் இருக்குது ஆகியிருந்தால் மஃபூல் பிஹி இருக்குது லமீர் ஆகியிருக்கு லமீரே முத்தசிலா இருக்கு லமீரே முத்தசில் ஒரு இணைந்த ஒரு லமீர் என்னது மஃபூலோட இணைஞ்சிருக்கு. அப்போ ஃபாயில் வந்து வெளிப்படையான இஸ்மா இருக்கு. ஃபாயில் வெளிப்படையான இஸ்மா இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்போ என்ன செய்வாங்க மஃபூலை முற்படுத்திடுவாங்க. சரி அதே மாதிரி ஃபாயிலோட ஒரு லமீர் சொன்னோம்ல ஃபாயிலோட ஒரு லமீர் திரும்பக்கூடியதாக இருக்கு. அதான் சொல்லணும் தக்தீமுல் மஃபூலி வாஜிப் எப்போ ஏன்னு சொன்னா மஃபூல் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு லமீர் என்ன செய்யுது ஃபாயிலோடு இணைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் மீட்டுறது அந்த நேரத்தில் என்ன செய்யுது மஃபூலை முற்படுத்துவது வாஜிபாயிரும். அதான் இந்த உதாரணங்கள் கொடுத்தாங்களது உதாரணம் தான் அதனுடைய உதாரணமாக இருக்கு. இப்போ அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. உதாரணமா இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்பதில் மஃபூல் என்ன செய்யிருக்கோம் முற்படுத்தி இருக்குது. சரி அது மாதிரி இன்னமா அப்போ இது வந்து இன்னமா அந்த ஹசர் வந்ததுனால இந்த இடத்துல முற்படுத்துறது பார்க்குறோம். நம்ம இல்லா வந்தாலும் அப்படி தான் அந்த இடத்துலையும் முற்படுத்துவோம். சரி அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னோம் மஃபூல் பி இணைந்து வருது. எம்சஸ் கல்லாஹு பிலுரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா மஃபூலை முற்படுத்துகிறோம். மூணாவது நம்ம பார்க்கும்போது இந்த இதிலே உதாரணங்கள் வருது. வைதி புத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்ம ஹுன்ன இதில் என்ன செய்யுது மஃபூல் வந்து என்னது மஃபூல் பி வந்து என்னது கலிமா இப்ராஹிம்ங்கிறதுல வருது. ரப்புங்கிறது ஃபாயில் இப்ராஹிம்ங்கிறது மஃபூலு ரப்புங்கிறது ஃபாயில். ரப்புல என்ன இருக்குது ஹூங்கிற லமீர் இருக்குது. அந்த லமீர் இப்ராஹிம் பக்கம் இப்ராஹிம்ங்கிற வார்த்தையின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த இடத்துலையும் கண்டிப்பாக மஃபூல் தக்தீமுல் மஃபூலை முற்படுத்துவது அவசியம் என்பதாக கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம். சரி கால இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க அதாவது ஒரு கவிதை ஒன்று நஹு ஹாஃப ரப்பஹு உமரு அதாவது பொதுவாக இது வந்து அதிகமாக இந்த சட்டங்கள் இருக்குது இந்த விஷயம் இருக்குது. ஷானா அதிகமாக கசுரன்னு அர்த்தம் அதிகமாக இருக்கிறது. நஹு உதாரணமாக எப்படி ஹாஃப ரப்பஹு உமரு உமர் அவனுடைய ரப்பை பயந்தான். ஹாஃப பயந்தார் ரப்பஹு அவருடைய ரப்பை இந்த ஹூங்கிற லமீர் உமருக்கு போதும். ஹூங்கிற லமீர் உமருக்கு போதும் சொல்லணும். இந்த இடத்துல ஃபாயில் முற்படுத்தப்பட்டுருச்சு ஃபாயில் தான் முற்படுத்தப்பட்டிருக்குது மஃபூல் பின்னாடி வருது. சரிங்களா சட்டத்துக்கு மாற்றமாக வருது. நான் முற்படுத்தப்பட்டதுனாலும் இப்போ என்ன செய்வாங்க பின்னாடி உள்ள ஒரு ருத்துபத்தன் லஃபுல் அடிப்படையிலையும் சரி தர்த்தீப் அடிப்படையிலையும் பின்னாடி வரக்கூடிய ஒரு இஸ்முடைய அந்த லமீர் இஸ்மின் பக்கம் மீளக்கூடிய ஒரு லமீர் முன்னாடி உள்ள ஃபாயிலோடு இணைஞ்சிருக்கும். ஹாஃப ரப்புஹுங்கிறதுல ஹூங்கிற லமீர் உமருக்கு திரும்பக்கூடியதாக இருக்கு. அப்போ நஹு ஹாஃப ரப்புஹு ரப்பஹு உமரு உமர் என்ன செய்றாரு அவருடைய ரப்பை பயப்படக்கூடியவராக பயந்தவராக இருந்தார். ஒரு ஷத்த நஹு ஷத்னா என்னது ரொம்ப இந்த மாதிரி காய்தான் ரொம்ப கம்மி இப்படி வர்றதுங்கிறது
ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஜான நூறுஹு அஷ்ஷஜர, ஜான நூறுஹு அஷ்ஷஜர, இது ரொம்ப கம்மியாக புழங்கப்படும். இது போன்ற புழக்கங்கள். ஜான அதாவது அலங்கரித்து விட்டது, நூறுஹு அதனுடைய ஒளி, நூறுங்க இந்த இடத்துல ரோஜா அதாவது பூக்கு சொல்றது, அஷ்ஷஜர மரத்தை அலங்கரித்து விட்டது. அப்ப அதனுடைய அந்த மரத்தை அதனுடைய அந்த ரோஜா பூக்கள் மலர்கள் இருக்குத அந்த மரத்தை அலங்கரித்து விட்டது. அப்ப இந்த ஹூங்கிறது அமீரு ஷஜருக்கு போகுது. அந்த மரத்தினுடைய பூக்கள், அந்த மரத்தினுடைய பூக்கள், அந்த மரத்தினுடைய ரோஜாக்கள் என்ன செஞ்சிருச்சு, அந்த மரத்தை அலங்கரித்து விட்டேன்னு சொல்லி சொல்லணும். அப்போ நூறு ஹூ அப்படிங்கிற நூறுங்கிறது அந்த இடத்துல ஃபாயிலாக இருக்குது. சரி, ஹூங்கிறது பின்னாடி வரக்கூடிய அந்த ஷஜர் அப்படிங்கிற அந்த ருத்துபத்தன் லஃபுதன் வார்த்தை அடிப்படையிலும் சரி, தர்த்தீப் அடிப்படையில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மஃபூலின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹூங்கிறது அமீர். மேலே சொன்னோம்ல, அதாவது ஃபாயில் முற்படுத்தப்பட்டால் பின்னாடி வரக்கூடிய இஸ்மோட ஒரு லமீர் இணைந்திருக்கும். பின்னாடி வரக்கூடிய இஸ்மின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு லமீர் இணைந்திருக்கும் ஃபாயிலோட. அதுதான் ரப்பஹுங்கிறதுலையும் நூறுஹுங்கிறதுலையும் நம்ம பார்க்குறோம். இது அதிகமாக காயிதாக்கள் இருக்குது, இது ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். சரி, சானியத்து இரண்டாவது விஷயம், அல் இக்திபாரு ஃபில் அஸ்லி அல் இம்திஹானு பிஷை. ஒரு இக்திபார் சோதனை என்பது ஃபில் அஸ்லி அசல்ல சோதனை அப்படிங்கிறது என்ன, சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா அசல்ல இம்திஹான் ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட், பிஷை ஒரு வஸ்துவை கொண்டு சோதனை நடத்துதல். என்ன, லியஅலம அறிவதற்காக, சிதுக தாலிக ஷக்ஸ் அந்த மனிதனுடைய உண்மைத்தன்மையை, இந்த மனிதனுடைய நியாய நேர்மையை அறிவதற்காக வேண்டி ஒரு வஸ்துவை கொண்டு சோதனை நடத்துவதற்குத்தான் சோதனை செய்தல் என்பதாக சொல்லும். சோதித்தல் அசல்ல, சோதித்தல்னா என்ன, ஒரு வஸ்துவை கொண்டு சோதனை செய்யறது, அந்த வஸ்துவின் உள்ள அந்த மனிதனில் உள்ள அந்த உண்மைத்தன்மையை அறிவதற்காக வேண்டி என்ன செய்யறது, சோதனை நடத்துதல். அதுதான் சொல்றாங்க. அவ் அல்லது ஒன்னும் சிதுக்கு, சரிங்களா, அல்லது கிதுபிஹி சொல்லலாம், அவனுடைய பொய்யை, அவனுடைய பொய்த்தன்மையை. கிதுபிஹினா என்னது, யஅலம சிதுக தாலிக ஷக்ஸ் அவ் கிதுபஹு, அல்லது அவனுடைய பொய்த்தன்மை, ஒன்றும் அவன் நேர்மையானவனா அல்லது கெட்டவனா, நீதி உள்ளவனா அநீதியானவனா, உண்மையானனா பொய்யனா, நல்லவனா மோசமானவனா என்பதை பிரித்து அறிவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு பரீட்சை தான், ஒரு எக்ஸாம் தான், ஒரு டெஸ்ட் தான் சோதித்தல் என்பதாக சொல்றோம். சரி, வஹுவ முஸ்தஹீலுன் அலல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப தேவையில்லாத ஒன்று. முஸ்தஹீல்னா பாரதூரமானதுன்னு அர்த்தம். ஏன் அல்லாஹ்வுக்கு இப்படி டெஸ்ட் பண்ணி சோதிச்சு தான் அவனை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அது அவனுக்கு தேவையும் கிடையாது. அப்படி அன்னஹு என்றால் அவன் ஆலிமும் பிதாலிக்க கபில் இஃப்திபார், சோதனைக்கு முன்பாகவே அதை பற்றி அவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவனா இருக்கான். எதுவுமே அவனுக்கு அவன் டெஸ்ட் பண்ணி தான். அதனாலதான் ஒவ்வொரு விஷயம் சொல்றோம். இன்னக்க தாலம், அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹுக்கு தான் எல்லாம் தெரியும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா நீங்க மறுமை நாளில் கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க, அன்த குல்த இன்னாஸ் இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹினி மின் தூனில்லாஹ், அன்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹினி மின் தூனில்லாஹ். ஈசாவை நீங்க சொன்னீங்களா மக்கள்கிட்ட, அதாவது என்னையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி, என்னையும் என்னுடைய தாய் மரியமையும் நீங்கள் அல்லாஹ் அல்லாத கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக நீங்கள் ஏவினீர்களா, சொன்னீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை என்ன, யா அல்லாஹ் உண்மையிலே நீ, உனக்கு எல்லாமே தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனா உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்லங்கிறது உனக்கு தெரியும், ஆனா நீ ஏன் கேட்குறங்கிறதும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுண்ணா. எல்லாமே ஒரு அளவுக்காகத்தான் நீ செய்யற. அதனால நீ ஒன்னது தாலம் மாஃபி நப்சி, என்கிட்ட உள்ளது எனக்கு மனசுல என்ன வச்சிருக்காங்க உனக்கு தெரியும், நான் என்ன சொன்னேன் என்ன செஞ்சேங்கிறது தெரியும், ஆனா உன்னுடைய விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, முறையிடுறாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், சோதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வஹுவ முஸ்தஹீலுன் என்ன அலல்லாஹி, இந்த விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு இது பாரதூரமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை இது இடம்பாடே கிடையாது. இது ஒரு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. என்ன என்றால் ஆலிமுன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், பிதாலிக்க எல்லா விஷயத்தையும் கபல் இஃப்திபார் சோதிப்பதற்கு முன்பாகவே அனைத்து விஷயத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான்.
ஃபல் முராது. அப்ப இந்த இடத்துல முராது என்ன? அன்னஹு, அல்லாஹு தாலா, ஆமலஹு முஆமலத்தல் முக்தபிர், அவர்களிடம் அல்லாஹு தாலா முஆமலா செய்தான். எப்படி? ஒரு முக்தபிர்னா என்னது? ஒரு சோதனையாளனுடைய ஒரு நடைமுறையை அல்லாஹ் கடைபிடித்தான். ஆமலகுனா அவரிடம் அல்லாஹு தஆலா அதாவது நடந்து கொண்டான். முஆமலத்தல் முக்தபிர், அதாவது ஒரு சோதிக்கக்கூடியவனுடைய ஒரு நடைமுறையை போன்று, ஒரு சோதனையாளனுடைய நடைமுறையை போன்று அல்லாஹ் அவரிடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் நடந்து கொண்டான். எதுக்காக? லியுظஹிர ذلك லில் ஹல்கி, படைப்பினங்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக. லியظஹரன்னு சொல்லலாம், வெளிப்படுத்துவதற்கு. லியுظஹிரனா அதை வெளிக்கொண்டு வருவதற்கு. தாலிக்கு அந்த விஷயத்தை, அவர்களுடைய அந்த தக்வாவை, அந்த இறையச்சத்தை, இல் ஹல்கி ஒவ்வொரு விஷயத்தையும் படைப்பினங்களுக்கு வெளிக்கொண்டு வருது. நம்ம பார்க்குறோம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அவங்க ஒரு சுபஹானல்லாஹ்ங்கிற மீது சந்தோஷப்பட்டு போகிறாங்க. மலக்கள் கேட்குறாங்க, ஏன் இவங்களை ஹலீலா எடுத்தீங்கன்னு கேட்கும்போது மலக்கையே விட்டு எல்லாம் சோதிக்க சொல்கிறோம். அப்போ சுபஹானல்லாங்கிற வார்த்தைக்கு முதல்ல தன்னுடைய பாதி ஆட்டு மந்தையை கொடுக்குறாங்க, ரெண்டாவது மீதி உள்ள பாதி ஆட்டு மந்தையை கொடுக்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க சுபஹானல்லான்னு. அவர் நான் சும்மா சொல்ல முடியாது, எனக்கு ஏதாவது கொடுக்கணுன்னொன்னே, நான் என்னையே நீங்கள் உங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க, தயவு செய்து நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அந்த வார்த்தையை கேட்டால் என் மனம் இனிமையாகுதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவங்க மேல உள்ள முஹப்பத். அதனால தான் இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக ஆக்கி கொண்டான். அப்படி யுதுஹிர தாலிக லில் ஹல்கி, அவர்களை பற்றி வெளியாக்குவதற்காக வேண்டி, அவங்களுடைய சோதனையில தாங்கக்கூடிய தன்மை, அல்லாஹ் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத், பிரியம், அல்லாஹ்வுக்காக ஒரு செயலையும் அவர் செய்ய தயாராகிறது, அதுக்காக எல்லா விஷயங்களும் இழக்க தயாராகிறது, இவையெல்லாம் மக்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக, படைப்பினங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இது போன்ற சோதனைகளை நபிமார்களுக்கு நடத்துகிறான். அப்ப அவைகள்லாம் என்ன செய்றாங்க? நபிமார்கள் வெற்றி அடைந்து விடுகிறார்கள், தோல்வி அடைவது கிடையாது. அதுல எந்த தோல்வி அடைய கிடையாது. மாறாக அதுல வெற்றியை தான் என்ன செய்றாங்க? பெறுகிறார் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அதனால நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய சோதனைகள் எதுக்கு என்று சொன்னால், அது உம்மத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டியும், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டியும், அதுபோன்று மக்களுக்கு அவர்களுடைய நிலையை, நபிமார்கள் என்றால் யார், அவருடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் எந்த அளவிற்கு நபி ஆகின்றார்கள் என்றால் அதனுடைய தியாகம் என்ன என்பதை முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி இது போன்ற சோதனைகளை செய்கிறான். எனவே இதன் மூலம் நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் சோதனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நிராசையாகிவிடக் கூடாது. மாறாக நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் அதை முறையிட வேண்டும். அவனிடமே அதை நீக்குவதற்காக துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக சதக்கா, தான தர்மங்கள் இதில் செய்வதன் மூலம் சோதனைகள், பலா, முசீபத்துகள் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் அதை கருத்தில் கொண்டு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் கையாள வேண்டும். அல்லாஹு தாலா உண்மையான ஈமானை, அவனுக்கு பிடித்த சரியான நிரந்தர வாழ்க்கையை, சஹீஹான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.